கேரளா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 43 வயது உடையவர் வந்து கோழிக்கோடு அரசு மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மூளை காய்ச்சல், ஒரே ட்ரௌசி, ஆல்டர்ட் கான்ஷியஸ்னஸாக. இப்போ அதே மாதிரி வந்து டெஸ்டிங் பண்ண என்னன்னே தெரியல அப்படின்னும் போது கேரளாக்கே உகந்தமான ஒரு ரொம்ப காமனான வந்துட்டு போகிற ஒரு வைரஸ் தான் திருப்பி பாசிட்டிவ் வந்து அவர் உயிரிழந்திருக்கார். அந்த வைரஸ் பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்பா வைரஸ். இந்த வீடியோவில் நிப்பா வைரஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோவில் செல்லலாம். ஜென்ரலாகவே இந்த கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் தாக்குதலில் வந்து இந்த நிப்பா வைரஸ் வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு பிளேஸ் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த குவாரண்டைன் டைமில் நம்ம இந்த கொரோனா பீரியட்லலாம் இருக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு படமும் வந்து ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படம் பேரே எனக்கு தெரிஞ்சு குவாரண்டைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பேர் கேரளாவில் பேஸ் பண்ணி ஒரு மலையாள படம் தான் அது. ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு வைரஸ் வந்து தாக்கிறதுனால அந்த ஊரில் அவுட் பிரேக் ஆகிறதுனால அங்கே இருக்கிற மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி, நர்சஸ்ஸு, அங்கே இருக்கிற டாக்டர்ஸு எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மக்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்க, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாமே அந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. டைம் கிடைச்சா நீங்களும் அந்த படத்தை வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். அந்த படத்துலேயும் வந்து அந்த அவுட் பிரேக் என்ன அவுட் பிரேக் எந்த வைரஸ் வந்து தாக்கியிருக்கு அப்படின்னும் போது நிப்பா வைரஸை தான் வந்து முன்னுதாரணமாக எடுத்திருப்பாங்க. சரி, இந்த நிப்பா வைரஸ்னால் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா திருப்பியுங்க இது ஒரு ஜூனோட்டிக் வைரஸ். அப்படி ஜூனா என்னது? அனிமல்ஸ், கரெக்டாக. இது வந்து விலங்குகளை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ். மனிதர்கள் திருப்பியும் ஒரு ஆக்சிடென்டல் ஹாஸ்டாக தான் உள்ளே வந்து நுழையிறாங்க. அதாவது விலங்குகளை தாக்குது, மனிதர்கள் வந்து தெரியாமல் அந்த விலங்குகள் கிட்ட மாட்டிக்கிறதோ இல்லை அந்த விலங்குகள் சாப்பிட்ட ஒரு விஷயங்களை நம்ம பகிர்ந்து சாப்பிட்றதோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னால தான் அந்த நிப்பா வைரஸ் வந்து திருப்பியும் வந்து நம்மளை வந்து தாக்குது. இது ஒரு ஜூனோட்டிக் வைரஸ். இந்த நிப்பா வைரஸ் வந்து ரொம்ப காமனாக வந்து இன்ஃபெக்ட் ஆகிற ஆர் வச்சுக்கிட்டு இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் அனிமல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வௌவால்கள் தான். என்ன டைப் ஆஃப் வௌவால்னும் போது ஃப்ரூட் பேட். ஓகே, ஸோ ஃப்ரூட் பேட்னு சொல்லக்கூடிய பழத்தினி வௌவால்கள் தான் திருப்பியும் வந்து இந்த நிப்பா வைரஸ்க்கும் வந்து ஒரு காமன் ரிசர்வாயராக வந்து இருக்குது. ஸோ இந்த வைரஸ் அதுங்களுக்குள்ளே வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அந்த இன்ஃபெக்டான அந்த வௌவால்கள் வந்து ஏதாவது ஒரு பழத்தை சாப்பிட்டாலோ, வாழைப்பழத்தை சாப்பிட்டாலோ, இல்லைனா வந்துட்டு பெரிச்ச பழத்தை சாப்பிட்டாலோ, ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட்டு அதை நம்ம அது போடும் போதோ இல்லை மரத்தில் கதறி வச்சிடுற போதோ அதை வந்து யாராவது நம்ம ஆளுங்க வந்து பறித்து திருப்பி அதை நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு பரவ வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து காட்டுவாசிகளோ இல்லை சில பேர் வந்து வௌவாலை வேட்டையாடி தின்றவர்கள், இல்லைனா வௌவாலை வந்து கான்டாக்டில் தெரியாமல் வந்துட்டாங்க, அது வாழும் குகைகளிலோ இல்லைனா அதுங்கக்கிட்ட ஏதோ ஒரு என்கவுண்டர்லையோ வரும்போது அதுங்களோட ஃப்ளூயிட் நம்மளுக்கு படும் போதும் இந்த நிப்பா வைரஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் இந்த வௌவால்கள் வந்து ஒரு சில அதர் அனிமல்ஸ், எக்ஸாம்பிள் வந்து பன்றிகள், இந்த மாதிரி கேட்டில் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அனிமல்ஸ்க்கு வந்து பரப்பி அவங்களுக்கு மூலியமாக நம்ம மனிதர்களுக்கு வர்றதுக்கும் ஒரு சிறிய வாய்ப்பு வந்து இருக்கதாங்க செய்யுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிப்பா வைரஸ் வந்து டிரான்ஸ்ஃபர், மனிதர்களுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ற ஒரு முக்கியமான ரூட்டாக வந்து எடுத்துக்கலாம். எப்பவுமே பாருங்கள், இந்த கேரளாவில் தான் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜூனோட்டிக்னு சொல்லக்கூடிய அந்த அனிமல்ஸுக்கு உகந்த ஒரு இடம் தான் வந்து கேரளா. கேரளா வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேச்சர். ஓகே, ஸோ பல காடுகள் உள்ளது, எங்கே பார்த்தாலும் வந்து பச்சை பசேல்னு இருக்கும். அப்படின்னும் போது நிறைய அனிமல்ஸ் வந்து அங்கே இருக்கும். அதனால் அனிமல் மூலியமாக பரவக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒன்று தான் இந்த நிப்பா வைரஸ். இப்போ நடந்த கேஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எச்சரிக்கை தான். என்ன அப்படின்னா ஒரு 43-44 வயசு யங்கான ஒரு ஆள் திடீர்னு வந்து தலைவலி, ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்புறம் ஆள் வந்து மூளை காய்ச்சல் மாதிரி வந்து அந்த மூளை காய்ச்சல் என்னன்னு டெஸ்ட் பண்ணும்போது நிப்பா வைரஸ்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து உயிரை வந்து இழக்கிறாருன்னும் போது கவர்மெண்ட் அலர்ட் ஆகிறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் கேரளத்தில் வந்து இந்த நிப்பா வைரஸ் இந்த மாதிரி ஒரு ஆட்டங்களை வந்து போட்டுட்டு போயிருக்கு, பல பேரை வந்து தாக்கியிருக்கு, பல பேர் அவுட் பிரேக்ஸ் நடந்திருக்கு, பல பேர் இறந்திருக்காங்க. அப்படின்னும் போது இதை திருப்பி வந்து ஒரு கன்சர்னாக எடுக்கிறாங்க. இது மட்டும் ரீசன் இல்லை கன்சர்ன் எடுக்கிறதுக்கு. இன்னொரு மெயின் ரீசன் என்ன இந்த கன்சர்ன் எடுக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட இறப்பு சதவீதம். நிப்பா வைரஸோட இறப்பு சதவீதம் வந்து அதிகம், கொரோனா மாதிரி கிடையாது. நிப்பா வைரஸோட இறப்பு சதவீதம் கிட்டத்தட்ட வந்து 30 விழுக்காடுலேருந்து 45 விழுக்காடு வரைக்கும் போகுது. அதாவது 30 to 45% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் வச்சுருக்கான் அதோட இறப்பு சதவீதத்தில். அதாவது ஒரு 100 பேர் தாக்கப்படுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நிப்பா வைரஸில் உள்ளது. அப்படின்றதுனால இது ஒரு டேஞ்சரஸான வைரஸ்ன்றதுனால உடனே கண்டெயின் பண்ணணும், உடனே மெயின்டைன் பண்ணணும், உடனே கேஸை குறைக்கணுன்றதுல கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் காமிக்கும். அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனத்தை வந்து செலுத்துவாங்க. இந்த நிப்பா வந்து பரவ விடாமல் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு முயற்சிகள் வந்து எடுப்பாங்க. ரைட், இப்போது என்னென்ன அறிகுறிகள் சார் இந்த நிப்பா வைரஸ்க்கு இருக்கும்? நானே சொல்லிட்டேன், இது ஒரு வைரஸ். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது வந்து காஸ் பண்ணுற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஒரு
என்கெஃபலைட்டிக் வைரஸ் அப்படின்னா என்கெஃபல் அப்படின்னா என்னன்னா பிரெயின், ஓகேங்களா? அப்போ மூளையை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் ஆர் மூளை காய்ச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் இந்த நிப்பா வைரஸ்ன்றது இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ இந்த நிப்பா வைரஸோட அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டார்டிங் ஃபேஸஸில் வந்து ஒரு ஜுரம் மாதிரியே தொடர்ந்து அதுக்கப்புறம் அப்படியே சற்றே ஏறி கொஞ்சம் தீவிரம் அடையிறது அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான விஷயமா இருக்குது. இப்போது நம்ம எல்லா ஜுரம் மாதிரி எல்லா வைரஸ் காய்ச்சல் மாதிரியும் டெங்கு மாதிரி இது மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடுமையான ஜுரம், கடுமையான உடம்பு வலி, தலைவலி இந்த மாதிரி ஒரு விஷயங்களாக வந்து ஒரு 2-3 நாள் அப்படியே இருந்துகிட்டு இருந்து சில பேருக்கு கெட்ட நேரம் அந்த 30-45 விழுக்காடுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா மூளை காய்ச்சல் டெவலப் ஆகுது. அதாவது அந்த வைரஸ் ரத்தத்திலேருந்து மூளையை நோக்கி பயணித்து அந்த மூளையில் ஒரு காய்ச்சலை ஏற்படுத்துகிறது. இது பேர் தான் வைரல் என்கெஃபலைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. நிப்பா வைரஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நிப்பா இன்டியூஸ்ட் வைரல் என்கெஃபலைட்டிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். இதுதான் வந்து மெயின். இந்த வைரல் என்கெஃபலைட்டிஸ் போகிறவங்க தான் இறக்கவும் செய்கிறாங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை. அப்போது நிப்பானால இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா மூளை காய்ச்சல் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில உறுப்புகளாக சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாதிக்கப்படலாம். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த மூளை காய்ச்சல் வந்து மறந்துடக்கூடாது. எவ்வளோ நாளில் சார் இந்த நிப்பா வைரஸ் வருது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஃப்ரூட் பேட், அதாவது அந்த பழத்தினி வவ்வால்கள் கூட உங்களுக்கு ஒரு கான்டாக்டோ அதோட பழங்களை நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்களோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த வைரஸோட ஃபீவர் வரதுக்கான டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் பிட்வீன் வந்து ஒரு 4லேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே, ஓகேங்களா? ஒரு இன்குபேஷன் பீரியட் வந்து ஒரு 3-4 நாள் வந்து நம்மளுக்கு மினிமம் வந்து ஆகுது அந்த ஜுரங்கள் வந்து வெளிப்படுறதுக்கு. அது பேர் தான் இன்குபேஷன் டைம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம உடம்புல வந்து சொல்லுவோம். எப்போ வைரஸ் உள்ள வந்து நம்மளுக்கு எப்போ அறிகுறி வெளியே வருதுன்ற அந்த இடைவேளை வந்து ஒரு 4 நாள்லேருந்து ஒரு 7-8 நாள் வரைக்கும், ஒரு 10 நாள் வரைக்கும் ஒரு ரேஞ்ச் வந்து நம்ம சொல்லலாம். சற்றே ஒருத்தருக்கும் லைட்டாக வந்து வேறுபடுது. சரி, என்ன சார் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேரளா மாதிரி பகுதிகளில், காட்டு மாதிரி பகுதிகளில் இந்த வவ்வால்கள், பழத்தினி வவ்வால்கள் இதை மாதிரி இருக்கிற பகுதிகளில் இல்லைனா ஏதோ ஒரு ஃபார்மில் இருக்கீங்க, அங்கே இருக்கிற விலங்குகளுக்கெல்லாம் உடம்பு சரியாமல் போகுது, அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு கடுமையான ஜுரம் ஆரம்பிக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறது. சரி சார், இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்தால் என்ன விஷயங்கள் நடக்கும், இந்த நிப்பா வைரஸ்க்கு மருந்து இருக்கா அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எடுத்தீங்கன்னா வருவோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து ஹை கிரேட் ஃபீவரு, நம்மளுக்கு வந்து உடம்பு பயங்கரமான வலி, தலைவலின்னும் போது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வைரல் காய்ச்சல்னு சொல்லி கண்டிப்பாக டாக்டர் வந்து ஷூரிட்டி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு சில மாத்திரைகள் இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. பேசிக் பிளட் டெஸ்ட் வந்து எடுக்கும்போது ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள், ஒரு டேஞ்சர் விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னடா அது வெள்ளை அணுக்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னடா இந்த அணுக்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில ஐடியாக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஐடியாக்களை வச்சு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஸ்கள் வரலாம். ஏன்னா இவங்க கேரளால அந்த சைட்லேருந்து இருக்காங்க, இப்போ இங்கே நிப்பா வேற பரவிட்டு இருக்குமே அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ்குள்ள ஒரு டவுட் வந்து எழும்பும். அப்போ என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணி இது நிப்பா தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஆர் டெஸ்டிங், ஓகே, பாலிமெரேஸ் செயின் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய பிசிஆர் டெஸ்டிங் வந்து பண்ணுறோம். பிளட்லேயும் இல்லை பாடி ஃப்ளூயிட்ஸில் வந்து நம்ம பிசிஆர் டெஸ்டிங் பண்ணலாம். இதே சப்போஸ் மூளை காய்ச்சல் மாதிரி டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிஎஸ்எஃப்னு சொல்லக்கூடிய அந்த முதுகுத்தண்டு ஃப்ளூயிட் எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பிசிஆர் டெஸ்டிங் பண்ணி நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை வந்து டாக்டருக்கு இருக்குது. ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு வைரஸ். நிப்பா வைரஸ் பொறுத்த வரைக்கும் வைரஸ்க்கு ஜென்ரலாக வந்துட்டு ஆன்டிவைரல்ஸ் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஓகே, ஒரு சில வைரஸுக்கு மட்டும்தான் ஆன்டிவைரல் மருந்துகள் வந்து இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைரஸை கண்டெயின் பண்ணுறது மாதிரி தானே தவிர அந்த வைரஸை டோட்டலாக அபாலிஷ் பண்ணுற மாதிரி வந்து இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருந்துங்க இருக்குது. ஆனால் எதுவுமே அந்த வைரஸ் அழிக்கிறது இல்லை. ஆனால் அதோட வைரலோட லோடை வந்து கண்டெய்னில் வச்சுருக்கு, அதை மல்டிப்ளை பண்ணுறதை கண்டெய்னில் வச்சுருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. அப்போ நிப்பாக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக வந்து நம்மளுக்கு மருந்துங்க வந்து இல்லை அப்படின்றது யதார்த்தமான உண்மை. அப்போ எதுக்கு சார் நான் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு மூளை காய்ச்சல் ஏற்படுது அப்படின்னும் போது மூளை காய்ச்சல் வந்து வெறும் வந்து இந்த ஆன்டி வைரலை வச்சு மட்டும் கிடையாது. ஒரு மூளை காய்ச்சலில் மெயின் இறப்புக்கு காரணம் மூளையோட மண்டையோட ப்ரெஷர் ஏறுறது. அது பேர் தான் ரெய்ஸ்ட் ஐசிடின்னு சொல்லுவாங்க, இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. மிட்லைன் ஷிஃப்ட் ஏற்படும், செரிப்ரல் எடிமா, அதாவது மூளையை சுற்றி நீர் கோத்துக்கிறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் மெயினாக இறக்குறாங்கன்னும் போது அந்த மாதிரி ப்ரெஷர் ஏறாமல் பார்த்துக்கிறதுக்கு மருந்துகள் டாக்டர்கள் ஹாஸ்பிட்டலில் தான் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, அதுக்கான மருந்துகள் இருக்குது. வீக்கம் குறையறதுக்கு ஒரு சில ஊசிகள் போட வேண்டிய தேவைகள் இருக்குது. அப்போது இந்த என்கெஃபலைட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் தான் நடக்கும். இது ரொம்ப முக்கியம். ஒன்று.
ரெண்டாவது ஹைட்ரேஷன் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா டாக்டருங்க பார்ப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக வந்து சலைன் வந்து உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த குளுக்கோஸ்ன்னு சொல்கிற மாதிரி சலைன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இதே தாண்டி உங்கள் ஃபீவரை கண்ட்ரோல் பார்த்துக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. காக்கா வலிப்பு வராமல் பார்த்துக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குவாங்க. அப்போ இவ்வளோ வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கள் மற்றும் ஹாஸ்பிட்டல்கள் வந்து இந்த நிப்பா வைரஸ்க்கு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவ் கேர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆன்டி எடிமா மெஷர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆன்டி மெனிஞ்செட்டிக் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல பேர்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் பேசிக் ஐடியா என்னென்னா, உயிர் போகாமல் இந்த வைரஸ் அப்படியே தானாக அப்படியே அவங்க உடம்பே சரி செய்கிற வரைக்கும் தொந்தரவு ஆகாமல் பார்த்துக்கிறதுன்றது தான் ஹாஸ்பிட்டலோட தேவையாக வந்து இருக்குது. சரி சார், இப்போ ஓவராலாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, திருப்பி நம்ம சேனல் மூலியமாக ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். கேரளா சைடில் இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கேசஸ் 1-2 டிடெக்ட் ஆகுதுன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பழங்கள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும் போது அப்படியே டேரெக்டாக தோட்டத்துலேருந்து பறித்து சாப்பிடாதீங்க. 1க்கு 10 வாட்டி பாருங்கள் ஏதாவது கடி வாங்கியிருக்கான்ட்டு. அப்படி ஏதாவது கடி வாங்கியிருந்தால் அதை தூக்கி போடுறது பெட்ரு. இல்லை கண்டிப்பாக நீ அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணி அந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் நல்லா வெட்டி எடுத்து அதுக்கப்புறம் கழுவி சாப்பிடுங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு விலங்குகள் பக்கம் போகாதீங்க. அதோட உலகத்தில் வாழட்டும், நம்மளோட உலகத்தில் வந்து வாழுவோம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி இந்த காட்டு விலங்குகளை வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக அந்த நிப்பாவுக்கு இருக்குது. மற்றபடி நம்ம ஊர் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த சென்னை இந்த மாதிரி ரீஜியன்ஸ் சிட்டிலலாம் நிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இல்லை. கேரளா சைடு, கேரளா ஒட்டி இருக்கிற பார்டரு, அந்த பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், இந்த அந்த பெல்ட் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இந்த சைட்லலாம் மலைவாழ்லாம் இருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து சற்றே நான் சொன்ன ஐடியா வச்சு கேர்ஃபுல்லாக இருங்க. டைம் டிலே பண்ணாதீங்க. ஜுரம் கடுமையாக இருக்குது, காட்டு பகுதிகளில் விலங்கு பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா உடனே போய் வந்து என்னென்னு பார்த்துருங்க. நிப்பாவோட பாசிபிலிட்டியும் டாக்டர்ஸ்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும். ரொம்ப லேட்டாக டைம் விட்டுறாதீங்க. ஏன்னா மூளை காய்ச்சல் வந்து இறப்புக்கு சதவீதமாக இருக்குது. இறப்பு சதவீதம் 30-45 நிப்பாவுக்கு இருக்குன்றதுனால இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்ஃபர்மேஷன்ஸ் தரோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீடியோஸை வந்து ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இம்பார்ட்டண்ட் டிஃபிகல்ட் மெடிக்கல் கான்செப்ட்ஸை நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. இன்னும் வந்து ஆதரவு தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிப்போம். நன்றி, வணக்கம்.